ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடத்தின் 6வது மாதம் முதல் நாளிலே தேவன் நம்மை கொண்டு வந்ததற்காக தேவனை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், நம்மை நடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு கிருபை அளிக்கிறார், நம்ம எல்லா துன்பத்துக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர், நம்மை அழைத்தவர், நம்மை ரட்சித்தவர், இதுவரை நம்மை கரம் பிடித்து நடத்தி கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாம் வாக்குத்தத்த செய்தியை கேட்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் நன்றாக கவனியுங்கள். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை, கர்த்தர் நமக்கு தருகிற தேவனுடைய வார்த்தை, வாக்குத்தத்த செய்தி என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவது இல்லை. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை, அவருடைய நினைவுகள், அவருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கிறது தெரியுங்களா? கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்ற உணர்வு இல்லை. கர்த்தர் சொன்னாரு, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொன்னார். கூட இருக்கிறேன். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்களிலே நம்முடைய தேவன் எப்பொழுதும் எந்நாளும் நம்மோட கூட இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு கோட்பாடை புதிய ஏற்பாட்டிலே எபிரேயருடைய ஆசிரியர் எழுதும் பொழுது இவ்விதமாக எழுதுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. யாரு? கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அவர் எங்க சொல்லி இருக்கிறார்? கொஞ்சம் பார்ப்போமா? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் மோசேயை கூட எப்படி இருந்தாரோ அப்படியே நான் யோசுவாவோடு இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினதை புதிய ஏற்பாட்டினுடைய எபிரேய நிருபத்தின் ஆசிரியர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். அன்பான தேவ ஜனமே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை, உன்னை நான் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நீ பயப்படாதே, நீ தைரியமா இரு. அதுதான் அடுத்த வசனத்துல அழகா சொல்றாரு பாருங்க, 6வது வசனத்துல. அதனாலே, எதனாலே? அதனாலனா எதனால? பல நேரங்கள் நம்ம எல்லாம் கேட்கறது இல்லை, யோசிக்கிறது இல்லை, பார்க்கறது இல்லை, அப்படி படிச்சுட்டு போயிடுறோம் பாருங்க. கொஞ்சம் நின்று பார்க்கணும். அதனாலேனா எதனால? அவர் உன்னோடு கூட இருக்கிறாரே, அதனாலே அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அதனாலே அவர் உன்னை கைவிடுவதில்லை. அதனாலே நீங்களும் நானும் சொல்ல வேண்டும், நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த மாதத்தின் முதல் நாளிலே நீங்களான சொல்ல வேண்டும், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னை விட்டு விலகுவதில்லை, அவர் என்னை கைவிடுவதில்லை. ஆகையால் கர்த்தர் எனக்கு சகாயர். இந்த மாதம் முழுவதும் நடத்த, என் வாழ்நாள் முழுவதும் என்னை நடத்த, என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் என்னோட கூட இருந்து நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். பாருங்க, சொல்லலாமே என்று சொல்றார். நீங்க சொல்லலாமே, நீங்க நானும் சொல்லலாமே.
சொல்லலாமா சொல்லக்கூடாதா? இல்லை சொல்லுங்க, சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமே, ஆனால் நம்ம சொல்றதில்லை. நம்ம எதோ சொல்லிட்டு இருக்கோம். ஆண்டவர் என் கூட இருந்தால் எல்லாம் நடக்குமா அதை சொல்கிறோம். ஆனால் அப்படி இல்லை பைபிளில். ஆனால் அதை தான் சொல்கிறோம். எதை சொல்லக்கூடாது அதை நம்ம சொல்கிறோம். எதை சொல்லலான்னு பைபிள் சொல்லுதோ அதை நாம் சொல்றதில்லை. அதான் பிரச்சனை. இன்னைக்கு பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்றதை உணர்றதில்லை. சொல்லணும் பாருங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதான் தாவீது சொல்றார் சங்கீதம் 23ஆம் சங்கீதம் 1 வசனம், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இல்லை. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் உணர வேண்டிய ஒரு சத்தியம், உண்மை, இந்த வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இது நம்ம உணர்றதில்லை. பழைய ஏற்பாட்டில் நான் ஒரு பகுதியை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டில் உங்களுக்கு ஒரு பகுதியை காண்பிக்க விரும்புகிறேன். இது கொஞ்சம் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்பொழுதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல். பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் என்ற ஒரு மகா வீரன் ஒருவனே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருந்ததுனாலே அநேக காரியங்கள் செய்தான். ஒரு சாதாரண கழுதினுடைய தாடைகளும் எடுத்து 1000 பேரை கொண்டு போட்டான். சர்வ சாதாரணமாக நிறைய காரியங்கள் செய்தான். ஆனால் இந்த பலசாலியாக சிம்சோன் ஒரு நாளில் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியவில்லை. அந்த அவன் கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியல. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்துவ ஜனங்களாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அந்த தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பதை அறியாமல் இருக்கிறோம். அவன் தன்னை விட்டு விலகினதை அறியல. ஆனால் கர்த்தர், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை அறியாமல் இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறார். அதனாலே நீங்கள் நானும் சொல்ல வேண்டும், தைரியம் கொண்டு சொல்ல வேண்டும், கர்த்தரை நடத்த போதுமானவர். அவர் எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் என் பிள்ளைக்கும் போதுமானவர். என்னை அழைத்தவர், என்னை ரட்சித்தவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை நடத்துவார். கர்த்தர் யோசேப்போடு சிறைச்சாலையில் இருந்தார். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது யோசேப்போடு கர்த்தர் யோசேப்பை இந்த எகிப்து தேசத்தின் மீது அதிகாரியாக மாற்றினார். தேவ பிள்ளையே, இந்த நாளிலே தேவன் உன்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள். தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார் என்பதை உணர்ந்து கொள். தேவன் உன்னை கைவிட மாட்டார் என்பதை உணர்ந்து கொள். அதனாலே நீங்கள் நானும் சொல்ல வேண்டும், கர்த்தர் எனக்கு சகாயர் என்று. ஆக இந்த நாளிலே, இந்த மாதத்திலே அன்பான தேவ பிள்ளையே, உங்கள் கூட இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. சர்வ வல்லமுள்ள தேவன், அற்புத அதிசயங்களை செய்கிறவர், உங்களுக்காக வழியை ஆயத்தப்படுத்துகிறவர், உங்களுக்காக பாதையை செவ்வாய்ப்படுத்துகிறவர், உங்களுக்காக செங்கடலை பிளந்தவர், உங்களுக்காக கண்மலையில் நீர் ஊற்றை வரவழைக்கிறவர், உங்களுக்காக மரித்தவரை உயிரோடு 4 நாள் ஆனாலும் எழுப்புகிற கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை விட்டு விலகாமல், உங்களை கைவிடாமல் நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. நான் உன்னை விட்டு